பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தில் தேவன் உங்களை ஆசிரியப்பாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் நம்புகிறார்களோ அவர்களை அறிந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களிலும் சில நேரத்தில் சிலருக்கு சில நல்லவர்களாக இருப்பார்கள், சில நேரத்தில் தீயவர்களாக மாறுவார்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருப்பது என்பது முடியவே முடியாது. கணவன் மனைவிக்கு சில நேரத்தில் நன்மையாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், சில நேரத்தில் கெட்டவர்களாக மாறலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு சில நேரத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், சில நேரத்தில் கெட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். அது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெயரே கர்த்தர் நல்லவர். காட் இஸ் ஸோ குட். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்? இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆபத்து நாளிலே என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். அப்போது இக்கட்டான நேரம், ஆபத்து நேரம், பொல்லாப்பான நேரம், கடினமான நேரம், அது வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், வீட்டில் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், சர்ச்சுக்கு இடம் வாங்குவதாக இருக்கலாம், சபை கட்டுவதாக இருக்கலாம். இக்கட்டு நேரம் என்பது தப்பித்துக்கொள்ள முடியாத, மாட்டிக்கொண்டது அல்லது பிரச்சனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. சில பிரச்சனை மனுஷன் தீர்க்க முடியும், சில பிரச்சனை நம்மளே தீர்க்க முடியும், சில பிரச்சனையை தேவன் தான் தீர்க்க முடியும். அவரால் மாத்திரமே எல்லாம் கூடும். ஆகவே மூன்றாவது அவர்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வானவர். தீர்வை முழுதுமாக கொடுக்கிறவர் தான். நம்மால் முடிந்த பிரச்சனை நம்ம தீர்த்துக்கிறோம், அல்லது நண்பர்களையோ மற்றவர் நாடுகிறோம். கடைசியாக முடியலை என்று சொன்ன உடனே ஒருவரத்தில் தான் தீர்வு இருக்கிறவர் தான் ஆண்டவராகிய தேவன். இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகார் என்ற ஒரு பெண் தன் குழந்தை சாகும் இடத்துல ஒரு மரத்துக்கடியில் போட்டுவிட்டு அம்புபாயும் தூரத்தில் போய் நின்று கொண்டு என் குழந்தை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அவள் மகா சத்தமாய் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி கர்த்தர் வேதம் சொல்கிறது. மகா சத்தமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். மகா சத்தமாய் அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டினது. காரணம், தன் மகன், ஒரே ஒரு குழந்தை. இதுவரைக்கும் ஒரு நல்ல வீட்டில் இருந்த இந்த ஆகார், இதுவரைக்கும் நல்ல செல்வ சீமானாக இருந்த ஆபிரகாம் வீட்டில் இருந்தவள். சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, வீடு பிரச்சனை கிடையாது, தண்ணீர் பிரச்சனை கிடையாது, எல்லாம் போதுமான அளவுக்கு இருந்த ஒரு வீட்டில் இருந்து விட்டு திடீரென வனாந்திரத்துக்கு போகிற பொழுது அந்த வனாந்திரத்தில் குடிக்க தண்ணி கூட கிடையாது. ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அந்த தண்ணீரும் காலியாகிவிட்டது. இப்பொழுது அவளுக்கு இருக்கிற இக்கட்டான நிலை என்ன? தன் மகன் சாக போகிறான். காரணம், தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. அதன் பிறகு நானும் சாக போகிறேன். காரணம், உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. இக்கட்டான நிலை, உதவி செய்வதற்கு ஆள் இல்லாத நிலைமை. இனி யாரும் மனாந்தரத்தில் வந்து உதவி செய்ய முடியாது. கணவனாகி ஆபிரகாம் வர முடியாது, வேறு யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேளை உதவின்னு ஒன்று வந்தால் ஒரே ஒரு வழி தான், அது பரலோக தேவன். அவர் உதவி செய்தால் செய்யட்டும், செய்யாவிட்டால் நானும் என் மகனும் மரித்து போகிறோம் என்ற அது எண்ணத்தோடு கூட மகன் அம்பு என் தூரத்தில் விட்டு வந்து இவங்க தனியாக நிற்கிறார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய சத்தம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டினது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஆகாருடைய சத்தம் பரலோகத்துக்கு எட்டினது. ஆனால் பரலோக தேவன் கேட்ட சத்தம் பிள்ளையின் சத்தம். அப்போது நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ தேவனுடைய கண்கள் அங்கே போய் விடுகிறது. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவனா, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய சத்தம் நேரே பரலோகத்துக்கு போய் பரலோக கண்கள் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே பார்க்கிறது. அப்போது ஆகாரின் சத்தம் பரலோகத்துக்கு போகிறது, தேவனுடைய கண்கள் பிள்ளையின் சத்தத்தை நோக்கி பார்க்கிறது. இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய சத்தத்தை கேட்டு அடி போகிறது கிடையாது, போயிடுவது கிடையாது. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, ஒருவேளை நமக்கு எதிராளிகளுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய சத்தம் தேவனிடத்தில் போகும், தேவனுடைய கண்கள் எதிராளிகிட்ட போகும். அங்கே போய் பிரச்சனையை மாற்றுவதற்கு ஆண்டவர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்போது இக்கட்டான நேரத்தில் கத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணுற பொழுது நம்முடைய சத்தம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டுகிறது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே போய் சேருகிறதாக
இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்தில், ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக நல்லவராக இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும், வார்த்தை கேட்குற ஒருங்கத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்ஸஸ்.